ஸ்டாலின் ஐயா ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க கஜானாவே காலி பண்ணிட்டாங்க அதிமுக. 4 வருஷம் கஷ்டப்பட்டு 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 எங்களால முடியல, மறுபடியும் எங்களுக்கு 5 வருஷம் கொடுங்க. என்ன எந்த கஜானாவை எந்த அதிமுக எப்ப காலி பண்ணாங்க? 2021 ஆட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெளியே வந்த பொழுது தமிழகத்தினுடைய கடன் 4,62,000 கோடி. 4,62,000 கோடி இந்திய அளவில் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க கூடிய ஒரு கடன். எல்லா மாநிலத்திலும் கூட சராசரியா வளர்ச்சிக்காக கடன் வாங்கி இருந்தார். ஆனா இன்னைக்கு வேண்டும் என்று அதிமுகவின் மீது பழியை போட்டு போட்டு வண்டியை ஓட்டக்கூடிய திமுக இவங்க ஆட்சியில் இன்னைக்கு 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. 1947 சுதந்திரம், 1950-52 தேர்தல், 52 தொடர்ச்சியா ஆட்சி, அப்பிருந்து 2021 வரைக்கும் 4,62,000 கோடி கடன். 2021 26 வரைக்கும் 6 லட்சம் கோடி கடன். என்னங்க நாயது? 10,62,000 கோடி இன்னைக்கு கடன். இன்னைக்கு தேதியில இன்னைக்கு இங்க எல்லாம் சாதாரண பொதுமக்கள் இருக்கிறீங்க. சாதாரண பொதுமக்கள் நீங்க யோசிக்கணும், இன்னைக்கு இந்த கடன் யாரு தலையின் மீது? இது ஸ்டாலின் அவர் தலையின் மீதா? கிடையவே கிடையாது. சபரீஷனுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. உதயநிதி ஸ்டாலினுடைய தலையின் மீதா? கிடையவே கிடையாது. இல்ல கனிமொழி அம்மா தான் இந்த கடன் வந்து கட்ட போறாங்களா? கிடையாது. இது நம்மை போன்ற பொதுமக்களின் மீது. ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ரேஷன் அட்டையின் மீது 2,10,000 ரூபாய் இருந்த கடன் இன்னைக்கு 4,82,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. 2,10,000 ரூபாய் கடன் எங்கீங்க? 5 ஆண்டுகள்ல புதிதாக 2,72,000 ரூபாய் கடனை ஏற்றிட்டு 4,82,000 ரூபாய் ஒரு ரேஷன் அட்டையின் மீது கடனை வைத்துட்டு அப்ப என்ன ஆகுங்க? ஏழை மக்கள் ஏழையாத்தான் இருப்பாங்க. எப்படி அவங்க பணக்காரரா மாறுவாங்க? ஒரு ரேஷன் அட்டையின் மீது 4,82,000 ரூபாய் கடனை ஏற்றிவிட்டு எப்படி ஏழை மக்கள் மேல முன்னேறுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி. வெறும் 3% மட்டும்தான் வளர்ச்சி. வெறும் 3%. முதலமைச்சர் அவர்களோ விவசாயத்துறை அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்களோ எம்ஆர்கே அவங்க சொல்லட்டும், 3% வளர்ச்சிங்க. குஜராத்தில் மோடி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது 10% ஒரு ஆண்டும் வளர்ச்சியை காட்டினார். ஒரு ஆண்டும் 10%. சிவராஜ் சிங் சௌஹான் மத்திய பிரதேசத்தில் கடந்த 13 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பொழுது 14% ஒரு ஆண்டும் 14% விவசாயத்துக்கு வளர்ச்சி காட்டார். 3%. 2021-22 3%, 22-23 3%, வேற 3%. விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, ஏழை மக்களுக்கு எதிரான ஆட்சி, தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு எதிரான ஆட்சி, மிடில் கிளாஸ் மாத வருமானத்தில் வாழக்கூடிய நம்மை போன்றவர்களுக்கு எதிரான ஆட்சி.